ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலத்தில் உள்ள முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே போனால் நல்லா வைப் கிடச்சிச்சு. எங்களுக்கு பர்த்டே அதுமா ஒரு நல்ல குட் வைப் கிடச்சிச்சு. இந்த முருகன் ஸ்டாச்சு தான் உலகத்தில் உள்ள டாலஸ்ட்டு முருகன் ஸ்டாச்சு. மலேசியாவில் வந்து ஒரு முருகன் ஸ்டாச்சு இருக்குது. அது வந்து 140 ஃபீட்டு. ஆனால் இந்த முத்துமலை முருகன் வந்து 146 ஃபீட்டு. இந்த கோவிலுக்கு போனது நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் வைபும் நல்லா இருந்துச்சு, குட் வைப்பாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே நிறைய கடை நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்க. என் பொண்ணு வந்து கடையை பார்த்தா சும்மா இருப்பாளா, எல்லாம் விளையாட்டு ஜாம் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டே வந்தாள். அப்புறம் வந்து அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சரி, அர்ச்சனை பண்ண லேட் ஆகும், நம்ம விளக்கு போட்டுக்கலான்னு விளக்கும் பூவும் மட்டும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பூவும் உள்ளார போய் சாமிகிட்ட கொடுக்க முடியாது, அதனால் அங்கே க்யூவில் நிற்கிறாங்களா, அவங்கள்ட்டே பூ கொடுத்து சாமிக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு கூட்டத்திலலாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக போய் உள்ளார சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். கோயிலுக்கு வந்தோடனே என் பொண்ணு சாமியை பார்க்கல, அங்கே உள்ள கடையெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வரான். சும்மாங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஜாலியாக வந்தோம். இந்த கோயில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு 250 ருபீஸ் கொடுத்து நம்ம ஒரு டோக்கன் வாங்கிட்டோன்னா அங்கே ஸ்பெஷல் தரிசனம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா கோவிலுக்குள்ளே எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு அங்கே உள்ள வேலுக்கு வந்து லிஃப்ட்லேயே உங்களை அழைச்சிட்டு போய் அங்கே பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது நல்லாயிருக்கு. ஆனால் நம்மளாம் குழந்தைய வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நல்லா கோயிலை சுற்றி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நேச்சுரலாக சூப்பராக நல்லா காற்றடிச்சிக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா விளையாடலாம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கார் முருகன். பார்க்கவே செம்ம அழகாக இருந்தாங்க. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்மளெல்லாம் இதேமாரி பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம விநாயகரையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் கடையை பார்த்தா சும்மா இருந்துருவோமா, ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கிட்டு இந்த கடையில் எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம். அப்புறம் டிஸ்ட்ரிக்கு வந்து நிறைய கொலுசுலாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு கொலுசுலாம் வாங்குவோன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக ஏற்காடு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம். ஜாலியாக நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு பார்க்க. என் மேலே ஏறினோடனே கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு, செம்ம கூலிங்காக. செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தால் தான். ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது லைட்டாக மழை தூறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரே போய் ரிசப்ஷனில் போய் எல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணி தான் வச்சுருந்தோம். போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வந்தோடனே லினி பொண்ணுக்கு ஜாலியாக தாங்கலை, குசியாக நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பெட்டில் படுத்து. காரில் ரொம்ப கையிலே வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு உடம்புலாம் வந்துட்டு எப்படி விளையாடுறா பாருங்க, சிரிக்கிறான். இவன் ரிசப்ஷனில் ஜூஸ் கொடுத்தாங்களா, அதை அவங்க அக்கா வந்து குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் சும்மா கண்ணாடியில் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அப்புறம் கேக் கட்டிங்க்கு ரெடி ஆகணும். இனிமேல் தான் பர்த்டே செலிப்ரேஷனே இருக்குது.